திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஹெச் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா. இன்றைக்கு மன்மோகன் சிங் அளித்திருக்கக்கூடிய பேட்டியிலே கூட நரேந்திர மோடி இந்த நாட்டிற்கு பிரதமராக முடியாது, அப்படி அவர் பிரதமர் ஆவது என்பது இந்தியாவிற்கு ஒரு பேராபத்து என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். தான் பலவீனமான பிரதமர் அல்ல என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு பொருளாதார பேரிடர் ஆட்சிக்கு தலைமையேற்று நடத்தியவர் டாக்டர் மன்மோகன் சிங். ஏனென்றால் இன்றைய கடந்த 3 ஆண்டுகளாக 5%, 4.5% என்று பொருளாதாரம் சரிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சுதந்திர இந்தியாவில் 66 ஆண்டுகளில் இதுவரை தொழில்துறையில் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நெகட்டிவ் குரோத்துங்கிறதே இருந்ததில்லை. ஆனால் கடந்த ஓராண்டுகளாக இது எதிர்மறையான வளர்ச்சியை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி 2004 இவர்கள் கையில் ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது அந்நிய செலாவணி கையிருப்பு அந்நிய கடனை விட அதிகமாக வச்சு ஒப்படைச்சோம். ஆனால் இன்றைக்கி அந்நிய செலாவணி கையிருப்பு அந்நிய கடன் செலாவணி கையிருப்பை விட $125 பில்லியன் நமக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் நடப்பு கணக்கில் உபரி வருமானம் வச்சு கொடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை. ஆகவே ஒரு பொருளாதார ரீதியாக இந்த நாட்டை மிகப்பெரிய சீரழிவுக்கு தலைமையேற்று நடத்திய ஒரு பிரதமர் போகிற போக்கில் புழுதிவாரி தூற்றுவது போல திரு நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசியிருக்கின்ற பேச்சு வருத்தமான விஷயம். இது கண்டனத்திற்குரியதாகும். ஏனென்று சொன்னால் திரு மோடி அவர்கள் ஆட்சி நல்ல முறையில் ஆட்சி செய்தது என்று சொல்லி அதன் வளர்ச்சிக்கான பல்வேறு மத்திய அரசாங்கத்தின் விருதுகள் குஜராத் அரசாங்கத்திற்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்ல, திரு மன்மோகன் சிங் அவர்களே மோடி அவர்களுடைய ஆட்சியை பற்றி அதன் வளர்ச்சியை பற்றி சிலாகித்து இதற்கு முன்பாக அவர் பேசியிருக்கிறார். ஆகவே அவர் இன்னைக்கு சொன்ன கருத்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, வேலையை விட்டு வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு வயதானவர் விரக்தியினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக ஒரு வெளிப்பாட்டை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றே நான் கருதுகிறேன். அவர் ராஜாவுடைய கருத்தை நிச்சயம் நீங்கள் ஏற்க மாட்டீர்கள் நினைக்கிறேன். அதே நேரத்தில் அத்தோடு சேர்த்து இன்னொரு கேள்வியும் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது. தன்னுடைய ஆட்சி நீங்கள் பலவீனமானவரா பலமானவரா என்கிற கேள்வி கேட்கும்போது அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் நரேந்திர மோடியை அழைத்து 10,000 பேர் அப்பாவிகளை கொள்வதுதான் பலம் என்றால் நான் அப்படி அல்ல என்று மறைமுகமாக சொல்கிறார் என்றால் ஒரு திசை திருப்பக்கூடிய தன்மை இதில் தெரிகிறது இல்லையா? அதாவது நண்பர் ராஜாவுக்கு நான் ஒன்று சொல்லணும். ஒரு பலவீனமான பிரதமரை வழி அனுப்புவதற்கு போது நடத்துகின்ற உரை என்று நான் நண்பர் ராஜாவுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். 10 ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்து பல்வேறு காரியங்களை செய்த பிரதமரை நாங்கள் அவர் அருமையாக பேசி அவர் அருமையாக வெளியே சென்றிருக்கிறார். அத்வானியைப் போல நான் இருப்பேன் என்று பிடிவாதம் செய்து கொண்டோ, என்னை வெளியே அனுப்பினால் நான் பொதுக்குழுவுக்கு செயற்குழுவுக்கு வரமாட்டேன் என்றோ அவர் பேசவில்லை. ஆகவே அந்த அளவிலே தான் வைக்கக்கூடிய பிரதமர் பதவியை தன்னுடைய அந்த பொறுப்பை அவர் கண்ணியமாக பார்த்திருக்கார். நான் கேட்கிற நண்பர் ராஜாவை அவர் சொன்னார், என்னமோ அந்நிய செலவாணி அவ்வளவு வைத்திருந்தோம், அதுபோல் நடப்பு கணக்கில் நாங்கள் உபரியா வைத்திருந்தோம், பிறகு ஏன் அந்த பாரதிய ஜனதா ஆட்சி தோற்றது, மக்கள் ஏன் அதை நிராகரித்தார்கள்? நீங்க இந்தியா சயின்ஸ்னு சொல்லி நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்கள் நினைத்தால் நீங்க அன்னைக்கு 1000 கோடி ரூபாயில அந்த விளம்பரத்தை அந்த யுத்தத்தை நடத்துனீங்க. தேர்தல் காலத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கின்ற போது இந்தியா ஒளிர்கிறது என்று சொல்லி 1000 கோடி ரூபாய்க்கு நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்க ஒரு பெரிய விளம்பர யுத்தம் நடத்தியும் மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை? ஆனால் நீங்கள் 10 ஆண்டு சொல்லுகிறீங்களா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை வாக்களித்து வெற்றி பெற்று போன முறை பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகள் பெற்று போன முறை பெற்ற இடங்களை விட அதிக இடங்களை பெற்று தான் 2வது முறை மன்மோகன் சிங் வந்தார். ஆகவே நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன், நண்பர் ராஜா கிட்ட சொல்றேன், இப்ப இந்த 3 ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் குறைந்ததுன்னு சொன்னீங்களா? இந்தியாவுடைய சரித்திரத்திலே மிக அதிகமான வளர்ச்சி புள்ளி வந்தது யாருடைய ஆட்சியிலே? மன்மோகன் சிங் ஆட்சியிலே. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த 9 ஆண்டு கால ஆவரேஜ் இருக்குல்ல, சராசரி, இந்த 9 ஆண்டு கால ஆவரேஜ் என்டிஏ காலத்தினுடைய ஆவரேஜை விட அதிகம் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆகவே நான் என்ன சொல்றேன், வேலை வாய்ப்பு இல்லை அல்லது ஸ்கேம்ஸ் கரப்ஷன்ங்கிறதுலாம் எல்லார் ஆட்சியிலும் இருந்தது. வாஜ்பாய் ஆட்சியில ஊழல் புகார் வரலையா? அப்பொழுது திரு ராஜா குறுக்கிட்டீங்க. அதாவது
மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஆல் சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ் நீட் நாட் பி இஃபெக்டிவ்னு. அதாவது 2004 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் பல விலகிய காரணத்தால் அன்றைய தினம் திரும்ப ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்ததை ஒழிய அது ஆட்சி மோசமானதுங்கிறதுனால இல்லை. ஆனால் முதல் 3 ஆண்டுகள் இவர்கள் அதிகமான growth காட்டினதா சொல்கிறதே 2003 2004 8.5% வளர்ச்சி. நாங்கள் கஷ்டப்பட்டு மேலே சைக்கிளை ஏற்றின பிறகு கீழே இறக்கத்தில் போகும்போது நாங்கள் பெடல் பண்ணாமலே போகிறது மாதிரியே அவர்கள் முதல் 3 ஆண்டுகள் இருந்ததே ஒழிய இந்த ஆட்சி காலத்தில் விலைவாசி உயர்வு இன்றைக்கும் 12%. அதே மாதிரியா உணவு பணவீக்கம் 20% வரை போயிருக்கு. இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டு இருக்கிறது, சமையல் கேஸ் விலை உயர்த்தப்பட்டு இருக்கிறது மிக அதிகமாக. அது இந்த ஆட்சி காலத்தில் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் மிகவும் மோசமாக பாதிக்கின்ற முதுகெலும்பை முறிக்கின்ற பணவீக்கத்தை கொடுத்த ஒரு ஆட்சி இது. அதனால தான் இந்த நாட்டு மக்கள் காங்கிரஸ் ஆட்சியையே வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்த பிறகு இல்லாத போஸ்டில் நான் எதுக்குன்னு இன்னைக்கு பிரதமர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஞானி, இந்த விமர்சனம் இருக்கிறது இல்லையா, மோடியை பற்றிய பிரதமருடைய விமர்சனம் கேள்விக்கு நேரடியாக இல்லாமல் அவர் சொன்ன ஒரு கருத்தை பாரதிய ஜனதா கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இந்த விமர்சனத்தின் மூலமாக பிரதமர் தன்னுடைய மதிப்பை குறைத்து கொண்டார் என்று கூட ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார். பிஜேபியுடைய பதில் உரை சரியான ஒன்றா? பிரதமர் இப்படி சொல்லியிருப்பது என்பது அரசியல் ரீதியாக சரியான ஒன்றா? இல்லை, அரசியல் ரீதியாக இது கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்ச்சைன்னு பார்க்கலாம். நான் ஒரு விமர்சகனாக தொடர்ந்து இந்த விஷயத்தை பார்க்குற அடிப்படையில் நான் இன்னைக்கு மன்மோகன் சிங்குடைய மொத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் உரையிலும் ஒரு சோஷியல் மீடியாவில் கூட ஒரு நண்பர் வெற்றிவேல் ஒரு அழகான வாக்கியம் எழுதியிருந்தார். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் என்று சொல்லி. என்னன்னா, மன்மோகன் சொன்னதிலே இன்னைக்கு முழுக்கவும் ஒரே திருவாசகம் என்பது மோடி வில் பி அ டிசாஸ்டர்னு சொன்னது தான். என்ன, பிரைம் மினிஸ்டராக இருந்தால் இந்தியாவுக்கு டிசாஸ்டர்னு அவர் சொன்னது இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் மன்மோகன் சிங் சொன்ன ஒரே திருவாசகம் என்னுடைய கருத்தில். அதாவது அவர் சொன்னதில் எனக்கு எந்த விதமான தவறும் இருப்பதாக படவில்லை. அவர் ஏன் அந்த பலவீனமான பிரதமர் நீங்கள் என்று சொல்லுகிற போது ஏன் அதை பதிலுக்கு சொன்னார்னு பார்க்க வேண்டும். இவரை பலவீனமான பிரதமர் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பிஜேபியும் மோடியும். அதனால்தான் அவர் அந்த கேள்வி வருகிற போது மோடியை பயன்படுத்தி கொண்டு பதில சொல்றாரு. அவர் மேல குற்றச்சாட்டு சொன்னாரு. பிஜேபி சொல்லணும்னு கிடையாது, ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு. சொன்னாங்க ராகுல் காந்தி பல குற்றச்சாட்டாக சொன்னதுன்னு பார்த்தோம்னா பிஜேபி தான் தொடர்ந்து அவர் பலவீனமான பிரதமர், சோனியா தான் பின்னால் வந்து அவருக்கு எதிராக ஒரு அரசியல் அஸ்திரமாக கூட அது பயன்படுத்தப்பட்டது. பிஜேபி தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு அவர் மேல வச்சிருக்காங்க. மோடியும் மோடி டைரக்டாவே பேசியிருக்கிறாரு அவர் பலவீனமான பிரதமர்னு. அதனால தான் அந்த கேள்வி வரும்போது அதை என்னன்னு சொல்றது, ஒரு பலவீனமான பிரதமர் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவே சொல்லியிருக்காரு. அதனாலதான் இலங்கை அரசு இந்தியா கூட வாலாட்டுக்குது. நம்ம இலங்கை பிரச்சனையில ஃபிஷர்மேனை இங்க ஒண்ணு அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிறது ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவரோட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோங்கிறத அவங்க கேபினட் முடிவு பண்ண ஒரு சட்டம் அது குப்பை தொட்டியில் போடக்கூடியங்கிறது ராகுல் காந்தி அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது சொல்றாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு வீக்கெண்ட் பிரைம் மினிஸ்டர் தானே அவர் இருந்திருக்காது. that he gets overruled by his own party so many times. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பார்ட்டியை தன்னோட கூட்டிட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு பிரதமர் இருக்காருன்னா அவர் ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர் சொல்லாம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. நண்பர் சேகருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது நீங்க மன்மோகன் சிங்கை பற்றி ஒரு தோற்றத்தை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் விற்க நினைக்கிறீர்கள்னு சொன்னா நான் உங்களை சொல்லக்கூடாது. நீங்க யூ வாண்ட் டு பாஸ் ஆன் அப்படியோடு நிப்பாட்டிக்கிறேன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஏறக்குறைய 2.5 மணி நேரம் இந்த தேசத்திலே தொடாத பிரச்சனைகளே இல்லை. எல்லை பிரச்சனையிலிருந்து, பாதுகாப்பு பிரச்சனையிலிருந்து, விலைவாசி பிரச்சனையிலிருந்து, உன் அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் என்று சொல்வதிலிருந்து, உன் கட்சி உன்னை அவமானப்படுத்தியது என்று சொன்னதிலிருந்து அத்தனை கேள்விக்கும் எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் அத்தனை தகவல்களோடு எங்கள் பிரதமர் பதில் சொல்லியிருக்கிறார். நான் இன்னைக்கு கேட்கிற நண்பர் ராஜாவை கேட்கிறேன், மோடி ஒரு பத்திரிகையாளர், மோடியை நீங்கள் பிரதமராக வேட்பாளராக அறிவித்தீர்கள் அல்லவா, அதற்கு பிறகு இதை போல 400 பத்திரிகையாளர்களை உட்கார வைத்துக் கொண்டு அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் மோடி பதில் சொல்ல முடியுமா? அதுதான் யார் ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் தெரியணும். சத்தம் போட்டு பேசுறதுனால ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரா? நல்லா ஹிந்தி பேசுறதுனால ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரா? நான் மெதுவாக பேசுவதனால் நான் பலவீனம் ஆகிவிடுவேனா? நான் எதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதுதான். வெற்றி கொள்ளாமல் இருக்கலாம், என்னுடைய சவால்கள் என்னுடைய சக்திக்கு மீறியதாக இருக்கலாம், ஆனால் நான் போரிட்டேனா,
நான் வந்து முயற்சித்தேனா என்பதைத்தான் வரலாறு என்னை குறித்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் கேட்கிறேன் மோடிட்ட. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல